சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்து வந்து மலையாள நடிகர் திலீப் நடிக்க போறதா ஒரு டாக்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அது உண்மையா? அது ஏற்கனவே வந்து அவருடைய படங்கள்ல அவருடைய பேரே ஒரு கான்ட்ரவர்ஷியல் நேமா மாத்திட்டாங்க. ஆமா. அது அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கேஸ்லாம். அது இந்த பட விவகாரம் உண்மையா சார்? எனக்கு அது தெரியல. நீங்கள் சொல்கிறது எனக்கு புது தகவலாக இருக்குது. நம்மளும் அதை விசாரிக்கல. அடுத்த படம் வந்து ஒரு தாய்க்கிழவி படத்தோட டைரக்டர்கிட்ட தான் படம் பண்ண போகிறாரு. ஸோ அதற்கான வேலைகளில் அவங்க இருக்காங்க. ஒருவேளை அதில் திலீப் இருக்காரான்னு தெரியல. மேக்ஸிமம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியில் போய் சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். தாய்க்கிழவியுடைய சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஒரு ரொம்ப நல்ல ப்ரமோஷன் பண்ணுற ஒரு படமாக தாய்க்கிழவி இருக்குது. அந்த படம் வந்து நல்லா வருதா சார்? இல்லை நல்லா இருக்குமா? எதிர்பார்க்கலாமா? தாய்க்கிழவி பிரமாதமாக இருக்குன்ட்டாங்க. இப்போ எப்படி வித்லவ் படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டாக் வந்துச்சோ, அந்த மாதிரி தாய்க்கிழவிக்கும் ஒரு பெரிய டாக் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, ஆகா ஓகோ, அதுக்கு வந்து அந்த அவார்டு நிச்சயம், இந்த அவார்டு நிச்சயம்லாம் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் விட பெரிய அவார்டு சிவகார்த்திகேயன் அவருக்கு படம் பண்ணுறது தான். ஓகே. ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் அந்த படத்தை தயாரிக்கிறாரு. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு வெங்கட் பிரபு படத்தை தள்ளி வச்சுட்டு உடனடியாக டேட்டு கொடுக்குறாருன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த டைரக்டர் எவ்வளோ வேல்யூபிளான டைரக்டராக இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து கட்டாயமாக அது ஒரு வெற்றி படம் தான்.